ரெட்பஸ் ஆப்ல எப்படி வந்து பஸ் டிக்கெட் வந்து புக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ டீடைலா வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து ரெட்பஸ் ஆப்ல பஸ் டிக்கெட் புக் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணதுமே லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஜாயின் கேட்டிருப்பாங்க. ஜாயின் நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இல்ல ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு நீங்க இதுல வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ எதை வச்சு சைன் பண்ணணுமோ அதை வச்சு நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ ஜிமெயில் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட ஜிமெயிலில் மெயிலில் வந்து உங்களுக்கு ஓடிபி வரும், அதை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா எஸ்எம்எஸில் ஓடிபி வரும், அதை பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபியை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுமே ரெஃபர் கோட் வந்து கேட்டிருப்பாங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கோடை பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஷேர் லொக்கேஷன் ஸ்கிப் ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து ஷேர் லொக்கேஷன் அப்படின்றதுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஸ்கிப்புமே வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எதுவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் டிக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பஸ் டிக்கெட்ஸ் அப்படின்றத இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஃப்ரம் டு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஜேர்னிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எங்கேருந்து எங்கே வந்து போகிறீங்களோ ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அதில் செலக்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஜேர்னி இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் பஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன பிளேஸ்க்கு வந்து போகிற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளேஸுக்கு பஸ் எல்லாம் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணி எந்த டேட்டில் நீங்கள் வந்து எல்லாமே கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேட்டில் என்னென்ன பஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்கலாம். சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில்டர் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி அவைலபிளில் பஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா பஸ்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த டைமிங்கில் பஸ்லாம் கரெக்டாக இருக்கும், எந்த ப்ரைஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சீட் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இதில் வந்து ஷேடட் இல்லாமல் வந்துச்சுன்னா அது வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பெருசாக அப்படி வந்து இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்லீப்பரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து புக்டு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து அர்த்தம். அதுக்கப்புறம் பிங்க் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேல் பாசஞ்சரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேல் பாசஞ்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து சீட் டைப்ஸ் ஒன் டைம் வந்து பார்த்துக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த சீட் வந்து புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதுமே கீழே ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும், பக்கத்துலேயே எவ்வளோ அமௌண்ட்டுன்றது கொடுத்துருப்பாங்க. ப்ரொசீட் நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா போர்டிங் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது நீங்கள் எந்த ஊர்லேருந்து பஸ்ஸு ஏற போகிறீங்களோ அது எந்த லொக்கேஷனில் ஏற போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, எந்த பிளேஸ்லேருந்து. அதனால் அது எது அப்படின்றத நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டிராப்பிங்கில் நீங்கள் வந்து எங்கே வந்து இறங்க போகிறீங்களோ அந்த பிளேஸையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அந்த லொக்கேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எதுவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுமே உங்களோட இமெயில் ஐடி அதுக்கப்புறம் நம்பர்லாம் வந்து ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, நேமு, ஏஜ், ஜெண்டரு, சிட்டி, ஸ்டேட் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் என்ட்ரு பண்ணிடுங்க. ஒன்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணி முடிச்சதுமே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ்க்கு வந்து ஒரு 15 ருபீஸ் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம பே பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்கேஜை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டாலோ இல்லாட்டி ஆக்சிடெண்ட் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு எதுவும் ஹாஸ்பிட்டலில் எதுவும் அமௌண்ட் செலவாகிற மாதிரி இருக்குது, இல்லாட்டி வந்து இன்கேஸ் ஆஃப் டெத் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு சம்பவம் வந்து நடக்குதுன்னா ஸோ நம்ம இந்த 15 ருபீஸ் நம்ம வந்து பே பண்ணுறப்ப அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளைம் பண்ணி வாங்கிக்க முடியும். அதனால தான் இது வந்து பே பண்ண சொல்கிறாங்க. அதனால வந்து எஸ் ப்ரொடக்ட் மை ட்ரிப் அட் 15 ருபீஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 15 ருபீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பே பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும். ப்ரொசீட் நீங்கள் கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது வந்து வரும். ஜிஎஸ்டி டேக்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுக்கு என்ன அமௌண்ட் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இதில் எக்கச்சக்கமான பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. யூபிஐ, வேலெட்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எதில் வந்து பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேமெண்ட் பத்திர செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து புக் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெட்பஸ் ஆப்பில் போயிட்டு
கீழே ஹோம் பக்கத்தில் வந்து புக்கிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறப்ப நீங்கள் புக் பண்ண அங்கே டிக்கெட் வந்து அங்கே ஷோ ஆகும். நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ரெட்பஸ் ஆப்ல எப்படி வந்து பஸ் டிக்கெட் வந்து புக் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.